வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருமே வாட்டர் மெலன் எப்படி வாங்குவோம்? ஒவ்வொரு ஷேப்ல இருக்குங்க. அது பாட்டுக்கு வளரும். ஆனா எப்பவுமே அது ஓவல் ஷேப்லயே வளருது. அப்படியே நம்ம வாங்கி வாங்கி பழகிட்டோம். ஆனா இந்த வாட்டர் மெலன் ஸ்வீட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து இருக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை எப்படி பார்த்து எடுக்கலாம் இந்த சம்மருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பர் ஃபினிஷ்டாக இருக்கும். அதை பார்க்கவே அவ்வளோ அழகா ஆக்சுவலாக நீங்கள் அப்படி க்ரோ பண்ணால் கூட அப்படி க்ரோ ஆகுதுன்ற மாதிரி அதில் இருக்கிற பிரிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த ஜாயிண்டில் போய் அழகாக பிரிண்ட் ஆகிருக்கும். அது ஒன்று பார்த்து வாங்கலாம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அதோடைய பாடி ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல் பிரிண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கங்கே நல்ல சூரிய ஒளிப்பட்டு ஃபுல்லாக அங்கே ஒரு மாதிரி கலர் போய் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். அதெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு சூரிய ஒளி அதில் படுதோ அந்த அளவுக்கு அது பெருசாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கேயாச்சும் நீங்கள் ஓவல் ஷேப்பில் தான் வாங்க முடியும். அதே ஜப்பானுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வாட்டர் மெலன் வாங்கலாம். ஓவலாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணி ஈஸியாக பழகிட்டோம். சின்ன வயசுல நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ ஸ்கொயர் வாட்டர் மெலனை வாங்குறோம்னா அது எப்படி கட் பண்ணுறது? அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குமே. இப்பெல்லாம் நம்ம அலாம் வச்சு எந்திரிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. ஆனா நான்லாம் பாருங்க, இன்னைக்கு கூட அலாம் வச்சுட்டு அந்த அலாம் கரெக்டா வச்சிருக்கோமா இல்லையான்னு ஒரு 4-5 தடவை எந்திரிச்சு பார்த்தேன். என்ன பண்றது, காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு, அவ்வளவு வேகத்துல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்படி அலாம் வச்சு நம்ம இப்ப எந்திரிக்கிறோம். ஆனா அலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? நாக்கர் அப்பர் அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அதாவது இது ஒரு குறிப்பிட்ட வேலை. இந்த வேலையை என்ன பண்ணும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த நாக்கர் அப்பர்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒருத்தங்க கிட்ட காசு வாங்கிடுவாங்க. இப்போ நான் ஒரு நாக்கர் அப்பர் கிட்ட பணம் கொடுக்குறேன் அப்படின்னா, அவங்களோட வேலையே காலையில் 5 மணிக்கு வந்து வீட்டோட கதவை தட்டணும். அவங்க எந்திரிச்சு வீட்டை கதவை தட்டுறதுக்கு அவங்களுக்கு காசு கொடுப்போம். அப்போ அவங்களே ஒரு பெய்டு அலாம் மாதிரி தான். அவங்கெல்லாம் தான் முன்னாடி அது தனியாக ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக எந்திரிச்சு சில பேர் அப்படி தட்டிடுவாங்க. சில பேர் காசு நிறையா கொடுக்குறாங்க அப்படின்றதுனால தூங்காமையே நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு எல்லாரும் எழுப்பிட்டு அதுக்கப்புறமா காசெல்லாம் வாங்கிட்டு தூங்குவாங்களாம். இந்த மாதிரியும் பிஸ்னஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எரித்தமோஃபோபியா அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கு. இந்த ஃபியர் எதனால வரும் தெரியுமா? நம்பர்ஸை பார்த்தா ஒரு பயம் வரும். இப்போ 1 2 3 4 அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், பார்த்துடுறோம், இதை படிச்சிடுறோம், அதை நம்ம கூட்டி பார்க்குறோம். ஆனால் இந்த அரித்தமோஃபோபியா இருக்கிறவங்களால நம்பர்ஸை பார்க்கவே முடியாது, பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரித்தமோஃபோபியா இருக்கிறவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டிஷன் வச்சுக்கோங்க. அவங்களால நம்பர்ஸையே பார்க்க முடியாது, பார்த்தாலும் பயப்படுவாங்க. அதனாலேயே ரொம்ப டேஞ்சரான லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி கலர்ஸோட நம்பர்ஸை பார்த்தாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லி 999 வரைக்கும் நீங்கள் வேர்ட்ஸாக எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் எங்கேயுமே உங்களால் ஏஐ பார்க்கவே முடியாது. ONE1 TWO2 அப்படின்னு நீங்கள் எழுதிட்டே வரும்போது 999 வரைக்குமே ஏ அப்படின்ற அந்த லெட்டர் மட்டும் எந்த ஒரு வேர்ட்லையுமே வராது. அதுவே 1000 அப்படின்னு வரும்போது தான் அங்கே ஏ வரும். எத்தனை நாள் நீங்கள் நம்பர் எழுதி பார்த்துருப்பீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்ன? குயின் எலிசபெத் எல்லாருக்குமே இவங்களை தெரியும், ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ரிச்சஸ்ட் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு 2 பர்த்டே இருக்குது. April 21 இவங்களுடைய பர்சனல் பர்த்டே, ஜூனில் இவங்க ஒரு பர்த்டே கொண்டாடுவாங்க. அதுதான் இவங்களுடைய ரொம்ப அஃபிஷியல் அனௌன்ஸ்ட் பர்த்டே. இது அவங்களுடைய மக்கள் அவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாள். ஸோ இருக்கிறதுலேயே 2 பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னு கேட்டால் அது எலிசபெத் மட்டும்தான். யூஎஸோடைய கரன்சி இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் நீங்கள் $1 293 வகையில் சேஞ்ச் பண்ண முடியும். புரியல? இப்போது நம்ம ஒரு 100 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சேஞ்ச் எப்படி வாங்குவோம்? 2.50 தான் வாங்குவோம், இல்லை 2.20, 1.10, 1.50 இப்படிலாம் வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி கணக்கு பார்க்கும்போது $1 மட்டுமே வச்சு நீங்கள் 299 வகையிலான சேஞ்சஸை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவ்வளோ வகையில் நீங்கள் சேஞ்சாக அதை மாற்ற முடியுமா? நம்பர் 4, இந்த நம்பர் 4 மட்டும்தான் அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அதாவது லெட்டர்ஸ் எல்லாம் கூட்டி பார்த்தோம்னா என்ன வேர்டு வருது? FOUR. 4 லெட்டர் வந்தால் அந்த 4 அப்படின்ற வேர்டு வருது இல்லையா? 4ன்ற லெட்டர் வருது. நம்பர் 4 மென்ஷன் பண்ணுற அந்த லெட்டர்ஸ் எல்லாம் 4 லெட்டராக தான் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு தனித்தன்மை அந்த 4 அப்படின்ற நம்பருக்கு மட்டும்தான் இருக்குது, வேற எந்த நம்பர்ஸ்க்குமே கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care.